எல்லாத்துக்குமே வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பதிவு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுன்னு கூட சொல்லாங்க, ஒரு மருத்துவ பதிவுன்னு கூட சொல்லாங்க. என்ன பதிவுனா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பதிவுன்னு கூட சொல்லாங்க. நாமக்கட்டி ராமக்கட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த கட்டி பார்த்தோன்னே நம்மளுக்கு பெருமாள் கோயிலோட ஞாபகம் தான் வருங்க. புரட்டாசி மாதம் வரப்போகுதுங்க. இதுலேயும் நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்குதுங்க. இது இனத்துல செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இது எப்படி செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான பாறை தாங்க. பாறையிலிருந்து ஒரு வகையான பண்ணு திருவண்ணாமலை மாவட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மண் கிடைக்குதுங்க. ஜடாரி அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு தொழிலாகவே செஞ்சுட்டு வர்றாங்க. இதை வந்து வெட்டி எடுத்து பதப்படுத்தி நம்மளுக்கு இந்த மாதிரி ராமக்கட்டியை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஒரு 2 நாளைக்கு பதப்படுத்தி அந்த வகை அந்த ஒரு மண் மாவு பொருள் மாதிரி மண் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து பதப்படுத்தி நம்மளுக்கு இந்த மாதிரி கட்டி மாதிரி கிடைக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கால்சியம் சத்து இருக்குதுங்க. நம்ம வெளிப்புற உபயோகத்துக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ராமக்கட்டி இந்த மாதிரி உடச்சி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடாதீங்க. ஒவ்வொரு ராமக்கட்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இருக்குங்க, ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டாக கூட இருக்கலாங்க. அதனால் ஏதாச்சும் பக்க விளைவு கூட வருங்க. இந்த ராமக்கட்டி பார்த்தீங்கன்னா கண் எரிச்சல் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கண் எரிச்சல் இருக்கிறவங்க கண்ணோட இமைக்கு மேலே நம்ம போடலாங்க. கண்ணில் கொப்பளங்கள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களும் போடலாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து பருக்கள் கரும்புள்ளிகள் எல்லாம் இருக்குங்க. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி கட்டியை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பன்னீரோ இல்லை ரோஸ் வாட்டர்லையும் ஊற வச்சிங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துருங்க. அதை அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் வச்சுருக்கலாங்க. கரும்புள்ளிகள் பருக்கள் எல்லாமே போயிருங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கட்டைகள் அந்த மாதிரி இடையில இடிச்சிருவாங்க காலை. காணா வீக்கம் காணா கடி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எப்படியே தெரியாமல் கால் கைகள் எல்லாம் வீங்கிருங்க. அப்படி இருக்கிறவங்களும் இந்த ராமக்கட்டியை வந்து நல்லா தண்ணியில் குழச்சி பிசைஞ்சு அந்த இடத்துல போட்டு வந்தால் சரியாயிருங்க. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உடல் சூட்டுக்கு நல்லா நான் மாமருந்துன்னு சொல்லாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வயிறு உப்பசம் அந்த மாதிரி இருக்குங்க. யூரின் வந்து கொஞ்சம் அதிகமாக போகாதுங்க, ஜூடு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க ஒரு வாரத்துக்கு ஒரு 2 டைம் 3 டைம் இந்த ராமக்கட்டியை நல்லா அரைச்சி இல்லைன்னா தண்ணியில் ஊற வச்சு வயிற்றுல வந்து 10 மாதிரி போட்டு வந்தாங்கன்னா அந்த குளிர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா வயிற்று கடுப்பு உப்பசமெல்லாம் சரியாயிருங்க. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்குது பாருங்கள். குழந்தைங்களுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பம் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க நெத்தியில் தினமும் நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராமத்தை வச்சுட்டு படுத்திருந்தா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ராமக்கட்டி பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க. ஒரு கட்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா அந்த ரேட்டில் தாங்க இருக்குது. பெரிய பெரிய ஸ்டோர்லையும் இருக்குங்க. பூஜா சாமானெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கடையிலும் இருக்குங்க. ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்கலாங்க. அதிக விலையும் எது தேவையில்லைங்க. கட்டாயமாக நீங்கள் வாங்கி வையுங்க. நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மருத்துவ குறிப்புகள் வந்து நான் பதிவு பண்ணிட்டேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாங்க.